பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அனுமதிக்கப்பட்ட இடங்களை தவிர பிற பகுதிகளில் மாடுகளை வெட்ட தடை. எஸ்ஏ காதரனா வீட்டுல வந்து மாடு அறுத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு அயோக்கியத்தனம் இந்துக்களுக்கு எதிராக நடந்து கொண்டு இருக்கு. அம்பாலா தேவிய வெடியில வச்சு வெடிச்சு கொண்டாடுறீங்களா? தீவிரவாதிங்களா? இப்ப வந்து காவல்துறை மாடு அறுக்க கூடாது, இந்த மாட்டுகளை எல்லாம் நாங்க கோசோலைக்கு புடிச்சிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி இப்ப மாட்டை வந்து பிடிக்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க. You don't have the authorityங்கற. ஆடு மாடு இதெல்லாம் வந்து பக்ரீத் ஒட்டியும் அதுக்கு பின்னரும் வந்து பொது இடங்களில் வெட்டுறதுன்றது தடை விதிக்கப்படுது அப்படின்றது. அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, நேற்றைக்கே இதனுடைய அவசியம் கருதி மேல்முறையீட்டிற்கு தமிழ்நாடு அரசாங்கம் சென்றிருக்க வேண்டும். ஏன் அப்ப இவங்க வந்து அப்பீலுக்கு போகல? எதுவா இருந்தாலும் எங்க பாஸ் தான் கேட்கணும். யாருங்க பாஸ்? பாஸ் இவன் டம்மி தான் போட்டுருக்கு. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இன்னைக்கு பக்ரீத், இன்னையில இருந்து தமிழ்நாட்டுல ஆட்டுக்கறியை வெட்டி விற்கிறதுக்காக தடை அறிவிச்சிருக்காங்க ஹைகோர்ட். அந்த 3 idiots இப்ப பேச சொல்லு பங்கு. யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. டேய், பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னமும் பாயிண்ட் வரட்டும்ங்கறீங்க. வந்து உத்தரப்பிரதேசமா இல்ல தமிழ்நாடான்னு தெரியாத அளவுக்கு ஆட்சி மாறினோன்னு காட்சி எல்லாம் மாறிட்டு வருது. மாப்பிள்ள புரிஞ்சு போச்சு. தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. இவங்களுக்கு இந்த பக்ரீத் டைம்லயும் ரம்ஜான் மேலயும் தான் பசுமாட்டு மேல அப்படியே பக்தியும் பாசமும் பொத்துக்கிட்டு வரும். எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். மனிதாபிமானம் தான் மாப்பிள்ள. ஏன் அப்படின்னா உண்மையான பக்தி பாசம்லாம் கிடையாது. இஸ்லாமியர்கள் மேல பெரிய ஒடுக்குமுறையை செலுத்துறதுக்கும் இந்த சமூக பாகுபாடு ஏற்படுத்துறதுக்கும் சமூகத்தை பிளக்கிறதுக்கும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கிற இன்னொரு வாய்ப்பு. நம்ம கால மாடு மேல எல்லாம் பட்டவங்க கிடையாது, எம் மேல காண்டி. நாங்க தீமாரிக்கானவங்க தான் இந்த எலெக்ஷன்ல சீஃப் மினிஸ்டர் உட்கார போறாங்க. அது யாரும் இல்ல, நம்ம தளபதி தான் உட்கார வைக்க போறோம். பாஸ், உங்களையே நம்பி இருக்காங்களே இவ்வளவு மக்கள், அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? தெரிஞ்ச தெரியாம இஸ்லாமியர் சில பேர் வந்து தேவக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களுக்கு பரிசா மாடு வெட்டக்கூடாது வீதியில எப்படி பரிசு கொடுத்திருக்காங்க தேவக்கா வந்து. எப்படி காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா? சிறுபான்மையினர் மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு, அவர்களோட உரிமை ஒரு நாளும் பறி போகாது அப்படின்னு டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் சொன்னார். ஆனா இன்னைக்கு இஸ்லாமியர்களோட மத உரிமை பறிக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்னமும் இத பத்தி பேசல, மௌனமாவே இருக்காரு. அண்ணா இப்ப நீங்க தானே முதலமைச்சர், ஏதாவது பண்ணுங்கண்ணா. நான் லாயர் இல்ல, அப்புறம் டீக்கட ஞாயிறு ஹோட்டல்லாம் போட்டிருக்கா, குளிருக்கு போட்டிருக்கு சார். நீங்க வேற டீ காபி இதை ஏன் வந்து பக்ரீத்துக்கு முன்னாடி நாள் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் ஹைகோர்ட் பாஸ் பண்ணணும்? அதுவும் பாஸ் பண்ணது யாரு தெரியுமா? திருப்பரங்குன்றம் விஷயத்துல தீபம் ஏத்தணும் மசூதி பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாஸ் பண்ணாரு. அவர்தான். திருப்பரங்குன்றம் இஷ்யூ பத்தி உங்களுக்கு தெரியும். தீபம் ஏத்துறதுக்கு என்ன பண்ணாங்கன்னு, அதுக்கு இங்க இருக்கிற சங்கிய கும்பலுக்கு இங்க பாஜக அரசுக்கு ஆதரவா அங்க சிக்கந்தர் தர்கா முன்னாடி இருக்க அந்த தீபத்தூண்லதான் தீபம் ஏத்தணும்னு தீர்ப்பு கொடுத்தது இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் தான். எப்படி திருப்பரங்குன்றத்துல வந்து தீபம் ஏத்துறதுலாம் ஒரு பிரச்சனைனா, தீபம் இன்னைக்கு ஏத்த சொல்லுவாங்க, நாளைக்கு வந்துட்டு அங்கேயே வந்துட்டு மசூதிக்குள்ள வந்து கலவரம் பண்ணுவாங்க. தொடக்க புள்ளியா வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்துதான் இவனுங்க ஒட்டுண்ணி பாராசைட்ஸ் மாதிரி உள்ள நுழைவானுங்க. இவங்க எல்லாம் பார்த்தாலே விரட்டி வெளுக்க தோணுது. சனாதனம் அப்படிங்கிறது இட்ஸ் a way of life. குழந்தைகளா இருக்கும்போது தாய் தகப்ப எவ்வளவு அழகா நம்மளை பாத்துக்கிட்டாங்க. வயசான காலத்துல அவங்கள வந்து நம்ம அப்படியே பாத்துக்கணும், கடவுள் மாதிரி பாத்துக்கணும் அப்படிங்கிறது கூட சனாதன தர்மம் சொல்லுது. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? சனாதன தர்மம் இருக்கக்கூடாதுன்னா அவங்க அப்பா அம்மாவை வெளியே துரத்திடணும். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு முட்டாப்பா. மானுடத்தை மீட்பதற்கு மாசியத்தை படித்திடு, மாறிடாமல் ஏதுமில்லை மலர்ச்சியோடு புறப்படு. தர்மங்கிறது இட்ஸ் நாட் ஒரு ரிலிஜன் கிடையாது, இட்ஸ் a way of life. நான் துப்புறதுக்குள்ள இங்க போயிடு. இந்த ஒரு வாரமா, இந்த 10 நாளா எங்கேயுமே ஊழல் கிடையாது. எல்லாத்தையும் ஒழித்தது எங்களுடைய முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் VIP தரிசனத்திற்கு அமைச்சரிடமே பணம் கேட்ட அர்ச்சகர்கள். அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷிடம் அர்ச்சகர்கள் இவர் அமைச்சர் என தெரியாமலேயே பணம் வாங்கியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எங்கடா சார் வந்தார் சொன்னா ஆளே காணோம். என்னடா சட்டம் அழுக்க கூடாதுன்னு கைட்டு வச்சுட்டு வந்தா என்னையும் அடையாளம் தெரியாத மாதிரி தலையை பிடிச்சி ஆட்டுறியா? சாரி சார்.
கோயிலுக்குள்ள வந்து டைரக்டா சாமியை பார்க்கணுமா 4000 கொடுங்க அப்படின்னு சொல்லி லஞ்சம் வாங்க கையும் காலமா அப்படியே பிடிக்க யுவர் சஸ்பெண்ட் அப்படின்னு அதிரடி காட்டுவோம் பார்த்தா மாமா மணி பிளட்டர் கடிதம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இதே அறநிலைத்துறை அமைச்சர் நம்ம ரமேஷ் கிரார் தெரியுமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தனா, அதாவது மருத்துவத்துறை சுகாதாரத்துறையில வந்து பார்த்தனா பணியாற்றி இருந்தாரு. அங்க ஒரு காவலாளி யாரையும் ஒருத்தர் 20 ரூபாய் லஞ்சம் வாங்கிருக்க சஸ்பெண்டே பண்ணிட்டாருங்க. அது காரணம் என்ன? காரணம் நான் சொல்லவா? விஜய் சார் பார்த்தனா ஆட்சிக்கு வந்த உடனே அறநிலைத்துறை வந்து பார்த்தனா அவ கைக்குள்ளதான் போனோம், தாங்க சாவி அப்படின்னு அவ கையை பிடிச்சு கொடுத்துறாரு. சாவி இப்போ திருட கையில நீங்க கொடுத்த சாவியில் தான் இன்னைக்கு என்ன நடக்குது. அறநிலைத்துறையோட அமைச்சர் அவர் என்ன பண்றாருன்னா, சார் நான் வந்து மன்னிப்பு கடிதம் வந்து எழுத சொல்லல, விளக்கம் கடிதம் வந்து கேட்டேன். இது அத்திமலோட பசங்க கிட்ட சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. எப்ப மக்கள் மத்தியில இருந்து எதிர்ப்பு வந்தோடனே நான் வந்து விளக்கம் கடிதம் வந்து கேட்டேன். இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? அதற்குள்ள இணையத்துல ஒரு தப்பான செய்தியை பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு மன்னிச்சு விட்டோம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விளக்க கடிதம் கேட்டு விளக்கம் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. அதாவது அரசு மருத்துவமனையில 20 ரூபாய் ஒருத்தன் லஞ்சம் வாங்கினோடனே கையங்காலமா பிடிச்சு உடனே சஸ்பெண்ட் பண்ணுவீங்க. 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கினோக்கு விளக்கம் கேட்பீங்க. என்னடா புத்தலாட்டாது? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. பஸ் ரிசர்வேஷன் அன்ரிசர்வேஷன் முன்பதிவு செய்யாதவர்கள் அதிகமாக கும்பலாக சேர்ந்ததுனால அவங்களுக்கு ஒரு குழந்தையை கூட்டு வந்தாங்க, ஒரு பதட்டம் வருது, இந்த வண்டி வரல. இதுல முன்பதிவு செய்தவர்களும் வந்துடுறாங்க. இந்த இடம் தான் தெரியல இடம், மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் என்ன பண்ணுனாக்கா முன்பதிவு செஞ்சாங்க பாத்தீங்களா, அவங்க பேருந்துல கூட இந்த கும்பலை குறைக்க வேண்டும் என்பதற்காக அவங்க கிட்ட பேசி இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இவங்களை முதல்ல அனுப்பிச்சிடலாம்னு சொல்லி அந்த பஸ்ல இவங்கள ஏத்தி அனுப்பிச்சதுனால இந்த கூட்டம் எல்லாமே குறைஞ்சிருச்சு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இவங்களை முதல்ல அனுப்பிச்சிடலாம்னு சொல்லி அந்த பஸ்ல இவங்கள ஏத்தி அனுப்பிச்சதுனால இந்த கூட்டம் எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஒரு நிமிஷம், ஒரே ஓகே 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 ஜென்டில்மேன்டா பாப்பா. ஒரு நிமிஷம் ஓனரே உன்னோட மாட்டேன்ற யாரா நீ? இந்த சௌரா ஓனரா தொலைச்சிருவேன். இவங்கெல்லாம் யாரும் இங்க தற்குறிகள்லாம் கிடையாது, ஆச்சரிய குறி. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.